தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா, நீட்ல கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்றத சொன்னோம். இது இல்லாம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு காலேஜோட செலக்ஷன் டீட்டெயில் அப்படின்லாம் நம்ம வந்து பேசியிருந்தோம். இந்த வீடியோல மெயினா வந்து மெடிக்கல் மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், அதுவும் குறிப்பா பிடிஎஸ், எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, காலேஜ நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. காலேஜ சாய்ஸ் ஃபீல்ட்ல குடுத்துட்டு நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க காலேஜ் லிஸ்ட்ட செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா? இந்த காலேஜ் லிஸ்ட்ல கவர்ன்மென்ட் காலேஜ்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. யார் வேணா சரி கவர்ன்மென்ட் காலேஜ் கிடைச்சா போதும் தாராளமா படிச்சுருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதுல ஃபீஸ் அப்படின்றது நம்ம வருடத்திற்கே ஒரு 18,000, 17,000 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். அதிகபட்சம் ஒரு ரூ. 1,00,000 தான் ஃபீஸே ஆனது வரும். மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்கு கவர்ன்மென்ட் காலேஜ பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே ரொம்ப பிரிஃபர் பண்றது, ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் குடுக்கறது வந்து கவர்ன்மென்ட் காலேஜ் குடுப்பாங்க. சரிங்களா? மெயின் ஃபேக்டர் வந்து ஃபீஸ் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டுல 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4,50,000 வருது. ஸோ 4,50,000 கவர்ன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஃபிக்சேஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் வந்து 4,50,000. ஆனா, இந்த 4,50,000 போக இவங்க வந்து டெவலப்மெண்ட் ஃபீஸு, புக் ஃபீஸு, யூனிஃபார்ம்ஸு இந்த மாரி யூனிவர்சிட்டி ஃபீஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் வாங்குவாங்க. அதுவே அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர் இயர்க்கு நமக்கு 7-9 லேக்ஸ் கிட்ட வந்துரும் பெர் இயர். அதாவது டியூஷன் ஃபீஸஸ் உங்களுக்கு 4,50,000 கவர்ன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் இல்லாத எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 4,00,000 நீங்க பே பண்ற மாரி வருது. ஸோ இதனால வந்து பிரைவேட் காலேஜ் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த இடத்துல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நாம சொல்றது என்னன்னா, நேரடியா நீங்க பணம் குடுத்து ஒரு காலேஜ்ல போய் சேர முடியாது. ரைட்டுங்களா? ஏன்னா அது அந்த மாரி மேனேஜ்மென்ட் கோட்டா கிடையாது. இது பியூர்லி வந்து நீட் எழுதி நீட்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல்ல நீங்க வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது, கவர்ன்மென்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல வர கவர்ன்மென்ட் கோட்டான்னு சொல்லி 2ஆ பிரியும். ஸோ பியூர் கவர்ன்மென்ட் கோட்டான்றது கவர்ன்மென்ட் காலேஜஸ்ல வந்துருது. ரைட்டுங்களா? கவர்ன்மென்ட் காலேஜ் சீட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற கவர்ன்மென்ட் கோட்டா சீட். அதுல தான் நீங்க உள்ள போப்போறீங்க. அப்படி உள்ள போகும்பொழுதே வந்து நமக்கு அரவுண்ட் 7-8 லேக்ஸ் 9 லேக்ஸ் கிட்ட ஃபீஸ் ஆனது வருது அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ நாம நெறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல காலேஜ் எந்த காலேஜ் இருந்தாலுமே நமக்கு ரூ. 7,00,000லேருந்து 9,00,000 வரைக்கும் ஆகுது அப்படின்னாலுமே, சரி நான் பணம் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் எந்த காலேஜ்ல சேரலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் சேர்ற மாரி ஒரு காலேஜ முடிவு பண்ணிட்டு அங்க போய் நாங்க சேரணும் அப்படின்றது பண்ண முடியாது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட் ஆஃபின் அடிப்படையில தான் கவுன்சிலிங்ல கட் ஆஃபின் அடிப்படையில தான் சீட் ஆனது அலோகேட் பண்றாங்க. அப்படி அலோகேட் பண்ணும்போது உங்களுடைய மார்க்குக்கு எந்த காலேஜ் அலோகேட் ஆகுதோ அங்க தான் போய் சேர முடியும். நீங்க நினைக்கிற காலேஜ்ல அங்க போய் சேர முடியாது. 1. அப்போ என்ன பண்ணணும், நீங்க சாய்ஸ் ஃபீல் குடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் குடுக்கணும். அடுத்த ஆப்ஷனா இருக்கிற காலேஜ் செகண்ட் ஆப்ஷன் நீங்க குடுக்கணும். இந்த மாரி நீங்க சாய்ஸ் ஃபீல் பண்ணணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் எத குடுக்கணும்னு எத வச்சு நீங்க டிசைட் பண்ணணும்னா, அந்த காலேஜ்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குதான்னு பார்த்துட்டு, ஓகே இந்த காலேஜ் நம்ம பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும், ஃபீஸ் நம்ம கட்டினாலும் பரவால்ல. எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சா போதும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த காலேஜ் உங்க சாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் குடுக்கணும். அப்போ அந்த காலேஜ் நல்ல காலேஜா? நான் ஓகே அந்த காலேஜ்ல சேரலாமா? அப்படின்றதெல்லாம் எத வச்சு நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த காலேஜ்ல போய் டைரக்ட்டா விசிட் பண்ணணும். இந்த கவுன்சிலிங்லாம் நடக்கிறதுக்கு முன்பாகவே, நீ இப்ப வந்து இப்ப இருக்கிற இந்த டைம்ல கூட நீங்க போய் விசிட் பண்ணலாம். ஸோ என்ன காரணம்னா, இப்ப தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் வரப்போகுது. அது எழுதி ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் காலேஜ்க்கு நெறைய பேர் போறாங்க. அது மிகப்பெரிய தவறு. முன்கூட்டியே நீங்க காலேஜ்க்கு போகணும். அந்த முன்கூட்டியே வந்து உங்க ஏரியால இருக்கிற காலேஜ ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா நீங்க எடுக்கிறீங்கன்னா, அந்த காலேஜ்ல போய் டைரக்ட்டா விசிட் பண்ணிட்டு, நீங்க அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு? ஃபீஸ் டீட்டெயில் எப்படிலாம் கலெக்ட் பண்றாங்க? இப்ப இன்கேஸ் நான் வந்து எம்பிபிஎஸ்ல அங்க அட்மிஷன் ஆனா எவ்வளோ ஃபீஸ் தேவைப்படும்? அல்லது இதுக்கு அங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டோ, அல்லது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டோ யாரையாவது மீட் பண்ணி, எப்படி காலேஜோட அவங்க எப்படி சொல்லி தராங்க? எப்படி இருக்கு? அவங்க ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? எல்லா ஃபேக்கல்டீஸும் நமக்கு எப்படி நடத்துறாங்க? இந்த மாரி விஷயங்கள டீட்டெயில் நீங்க கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, முக்கியமா வந்து அங்க ஹாஸ்பிட்டலும் சேர்ந்த மாரி இருக்கிற மெடிக்கல் காலேஜ் தான் மெடிக்கல் காலேஜ்னாவே அப்படிதான் இருக்கும். பட் அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? பேஷண்ட் ஃப்ளோலாம் கரெக்ட்டா இருக்கா? இதெல்லாம் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா, ஓகே நம்ம பசங்க இந்த காலேஜ்ல சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல, அந்த காலேஜ உங்களுடைய சாய்ஸ் ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் குடுக்கணும். ரைட்டா? இந்த மாரி 2, 3 காலேஜ நீங்க விசிட் பண்ணுங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டுல இருக்கிற 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜையும் போய் பாருங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 2, 3 காலேஜ் ஈஸியா பார்க்க முடியும்னா,
அந்த 2, 3 காலேஜ பார்த்துட்டு இது ஓகே அப்டின்னா, அந்த காலேஜ சாய்ஸ் ஃபில்ல குடுங்க. எப்பயுமே நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கவர்ன்மெண்ட் காலேஜ் அதுதான் ஃபர்ஸ்ட்டு குடுப்பாங்க எல்லாருமே. இருக்கிற எத்தனை கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருந்தாலுமே, அத்தன கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜையும் ஒண்ணா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்க்கு எல்லாருமே வருவாங்க. அப்படி வந்தாலுமே அதுல நீங்க ஃபர்ஸ்ட்டா எந்த காலேஜ் குடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கவர்ன்மெண்ட் காலேஜ்க்குரிய கட் ஆஃப் உங்களுக்கு இல்லன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்க்கு உள்ள போகும். அப்ப பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன காலேஜ் குடுக்குறீங்களோ, அது ஓகேன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடும் இல்லையா? அதனால இந்த காலேஜ் இருந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறீங்கன்னா, அந்த காலேஜ் நீங்க என்ன பண்ணணும்? பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட்டு சாய்ஸா நீங்க குடுக்கணும். ஸோ இந்த மாரி நீங்க பிளான் பண்ணி கரெக்ட்டா குடுத்துட்டு வாங்க. அப்படி குடுத்துட்டு காலேஜ செலக்ட் பண்ற விதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 வருடங்களுக்கு அங்க தான் இருக்க போறாங்க. அப்ப அந்த காலேஜோட ஹாஸ்டல் எப்படி இருக்கு? ஹாஸ்டல்ல மெஸ் எப்படி இருக்கு? ஆ சாப்பாடுலாம் எந்த மாரி சாப்பாடுலாம் குடுக்குறாங்க? ஹாஸ்டல்ல ஃபெசிலிட்டீஸ் நமக்கு தகுந்த மாரி ஹாட் வாட்டரோ, அல்லது வந்து இங்க குளிக்கும்போது ஹாட் வாட்டர்ல குடிக்கிறது 2மே ஹாட் வாட்டர் இருக்கான்னு சொல்லி செக் பண்றது. இந்த மாரி விஷயங்கள ஹாஸ்டல்லாம் நீங்க செக் பண்ணலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வருது? இந்த மாரி விஷயங்கள கன்க்ளூட் பண்ணி இது ஓகே அப்படின்ற பட்சத்தில அத நீங்க செலக்ஷன்ல குடுக்கணும். ஸோ காலேஜ் செலக்ட் பண்ற விஷயங்கள் இந்த மாரி தான். ஆனா இங்க வந்து மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும், நீங்க நெனைக்கிற காலேஜ டக்குன்னு போய் சாய்ஸ் ஃபில் குடுத்துட்டு அந்த காலேஜ் கிடைக்கலன்னா, அடுத்த எது கிடைக்குதோ அத தான் நீங்க போய் ஆகணும். அது வேற வழியும் கிடையாது. சரிங்களா? இருந்தாலும் சாய்ஸ் ஃபில் குடுக்கறதுக்கு நம்ம எத குடுக்கலாம்னு முடிவு பண்றதுக்கு நீங்க அந்த காலேஜ விசிட் பண்ணி பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்கு இன்னமும் இந்த என்ஜினியரிங் காலேஜ பத்தி டீட்டெயில் வேணும். என்ஜினியரிங் காலேஜ்ல எப்படிலாம் நம்ம செலக்ட் பண்ணலாம்னா, அதுல இன்னும் நெறைய விஷயங்கள நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அத பத்தி தேவை அப்படின்னா, கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் நீங்க கமெண்ட் பண்றீங்கன்னு பார்த்துட்டு, அது தனி வீடியோவா உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தா, எந்த மாரி விஷயங்கள நான் பார்க்கணும், சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்றத டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் குடுத்துங்க. இந்த வீடியோவ தவறாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.